மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, அருமை திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறோம். சமூக இணக்கம், சோசியல் ஹார்மனி என்கிற தலைப்பில் இந்த நாளுக்குரிய சிந்தனையை ஒருமுகப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார்கள். இந்த சமூக இணக்கம் பற்றிய புரிதல் நமக்கு மிக மிக தேவையாய் இருக்கிறது. திருமறை கூறும் சமூக இணக்கம் என்ன? எப்படிப்பட்ட சமூக இணக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கிற நிலைகளை புரிந்து கொள்ள கடவுள் இன்றைக்கு துணை செய்வாராக. தொடக்க நூல் 11ஆம் பிரிவில் 1 முதல் 9 வரை உள்ள வாக்கியம், அவற்றில் ஒரே மொழி ஒரே நாடு என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாபேல் கோபுரம் கட்டி அமைக்கப்படுகிறது. இந்த ஒற்றை தரப்பு ஆதிக்கம் என்பது கடவுளின் திருவுளத்துக்கு எதிரானது. கடவுள் இந்த மனுகுலத்தை படைத்து பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே தப்பி பிழைக்கிற முதல் குடிமக்கள் என்று தங்களை நம்பிக்கொண்டிருக்கிற நோவாவின் வழிவந்த மரபினர்களோ ஒரே இடத்தில் கோபுரம் எழுப்பி அங்கேயே தங்கள் மானுட ஆதிக்கத்தை நிறுவ விரும்புகிறார்கள். ஆனால் கடவுள் இதற்கு முற்றிலும் எதிரானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இந்திய சூழலையும் ஒரே நாடு, ஒரே கார்டு, ஒரே மொழி என்கிற அளவுக்கு திசை மாறிக்கொண்டிருக்கிற சூழல்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிக சிறப்பு தன்மை என்னவென்றால் பன்மையில மகிழ்ந்திருத்தல், பன்மைத்தன்மையை கொண்டாடுதல்.
அதனால்தான் இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு அடைமொழி உண்டு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சிறப்பு அடைமொழி. பலதரப்பட்ட புவியியல் அமைப்பு சார்ந்த மக்களும் பல இடங்களில் வாழுகின்றவர்களும் பல நாடுகளை சார்ந்தவர்களும் ஒன்றாய் ஒரு கொடையின் கீழ் கடவுளின் பிள்ளைகளாய் ஒருங்கமைய வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகின்ற சமூக இணக்கம். அதற்காக ஒரு குறிப்பிட்ட மொழியை ஆதிக்கமாக கொண்டோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை ஆதிக்க மொழியாக கொண்டோ அதன் கீழ் எல்லோரும் இயங்க வேண்டும் என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை கடவுள் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அதற்கு சிறப்பு எடுத்துக்காட்டு தான் நாம் பார்க்கின்ற பாபேல் கோபுரம் சார்ந்த நிகழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே கடவுள் ஒன்றை செய்கிறார். மனிதன் இனி போய் சொல்லி புரிந்து கொள்ளும் அளவுக்கு மனப்பக்குவத்தில் இல்லை. ஆகவே அவன் ஒரு பிடிவாத குணம் உள்ளவனாய் தன் ஆதிக்கத்தை நிறுவ விரும்பிவிட்டான். இப்படி ஆதிக்கத்தை நிறுவ விரும்புகின்ற மனுகுலம் சொல்லி புரிய முடியாது. ஆகவே அவர்களிடத்தில் மொழி சார்ந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் நடுவில் பல மொழிகளை அங்கே உருவாக்கி ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது குழப்பங்களை ஏற்படுத்துகிறார். ஒருவர் பேசும் மொழி ஒருவருக்கு புரியவில்லை. ஆகவே கடவுள் இந்த உலகை மண்ணுலகை பலுகி பெருகச் செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் மனுகுலம் சிதறுண்டு வாழ வேண்டும். சிதறுண்டு மீன்ஸ் அது புரோக்கன் என்ற அடையாளம் அல்ல, எல்லா இடங்களிலேயும் நிரம்பி வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கு தேவையாக அதற்கு கருவியாக மொழியை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் மொழி ஒரு வல்லமையான அடையாளம், அது கடவுளின் அடையாளம். ஆகவே இந்த உலகில் கொடுக்கப்பட்ட அத்தனை மொழிகளும் கடவுளால் கொடுக்கப்பட்ட மொழிகள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே இந்த மொழிகளில் எந்த மொழியும் ஒன்றில் ஒன்று சிறந்தது, ஒன்றில் ஒன்று மேலோங்கியது என்கிற முரண்பாடுகளுக்கு நாம் வர தேவையில்லை. ஆகவே எந்த மொழியையும் ஆதிக்கம் செய்வதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. மொழி என்பது மனிதனின் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தது, அவனுடைய வாழ்வியல் சூழல் சார்ந்தது. எல்லா மொழியும் நிச்சயமாய் மதிக்கப்பட வேண்டியவை. விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த சூழலையும் ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏனென்றால் இங்கே ஒற்றை மொழியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகையும் ஆதிக்கம் செலுத்த விரும்பிய பாபேல் கோபுர மக்களை கடவுள் அனுமதிக்கவில்லை. அவர்களை சிதறடிக்க செய்து கடவுள் மொழியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த ஒற்றை மொழியோடு சேர்ந்து இன்னும் பல மொழிகள் உருவாகின்றன. அந்தந்த மொழிகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் குடியேறுகிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே மொழியை வைத்துத்தான் கடவுளின் ஆற்றல் என்னது என்பதை அதே ஆதிக்க மனநிலையில் உள்ள யூத சமூக நண்பர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாளில் கிறிஸ்து விளக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 120 பேர் அடங்கிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மேல் வீட்டு அறையில 50ஆம் நாள் வரைக்கும் அங்கேதான் இருந்தார்கள் என்கிற உண்மை தெரியாத நிலையில 50ஆம் நாளில பலவிதமான மொழிகளை பேசுகிறார்கள். அது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமான மொழி. ஒருவேளை இந்தியாவிலிருந்து ஒருவர் சென்றிருந்தால் இந்தியாவுக்கு அறிமுகமான மொழிகளை இந்தியாவுக்கு தொடர்பில்லாத ஒருவர் பேச கேட்கிறார். அதே போல வேற்று நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் வெவ்வேறு மொழிகளை இந்த 120 பேர் பேசுவதை கேட்கிறார்கள். இந்த மொழிதான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது.
இந்த மொழிதான் அவர்களோடு இணக்கமாக உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. ஏனென்றால் மொழி எந்த சூழலிலேயும் யாரிடத்திலையும் திணித்து ஏற்படுத்திவிட முடியாது. அது கடவுள் ஆற்றல் கொண்டு வெளிவருகிறது என்பதை அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டார்கள். என்றால் இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் எப்படி நம் நாட்டு மொழியை பேசுகிறார்கள் என்று வியந்தார்கள். ஏனென்றால் எந்த சூழலையும் அவர்கள் மீது எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை. ஆனால் கடவுள் அந்த அருளை அவர்களுக்கு வழங்குகின்றார். அங்கே கூடியிருந்த உலக மக்களை வியப்புக்குள்ளாக்குவதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதற்கு கடவுள் பயன்படுத்திய ஒரு கருவியாகத்தான் இந்த பழமொழி வரத்தை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டு இடத்திலையுமே ஒன்று மொழியை குழப்பமாக ஏற்படுத்தி மக்களை உலகமெங்கும் போய் வாழச் செய்கிற கடவுள், அதே மொழியையே கருவியாக பயன்படுத்தி அனைத்து மக்களையும் ஒருங்கே இணைக்கின்ற கடவுள். இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்கிற யூதர்கள் தலைமையிலே இங்கு ஒன்று கூடவில்லை. மாறாக கலிலேயர்களாக இருக்கின்ற பேதுரு, அவருடைய நண்பர்கள், இயேசுவின் சீடர்கள், இவர்கள் தலைமையிலே வேறு சில யூதர்களும் ஏறக்குறைய 3000 யூதர்கள் பேதுருவின் அருளுரையை கேட்டு மனம் மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு அழகிய சமூக இணக்கத்தை இந்த மாற்று மொழி அல்லது வேற்று மொழி பேசும் ஆற்றல் கொண்டு கிறிஸ்து உருவாக்கினார் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே அன்பர்களே, இந்த மொழியை வைத்தோ, நாட்டை வைத்தோ, பிறந்த இனத்தை வைத்தோ, குலத்தை வைத்தோ, அல்லது இந்த இந்திய சமூகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற சாதியம் என்கிற சாக்கடையை வைத்தோ இந்த மனிதர்களை பாகுபடுத்த கடவுள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் சொல்லி பிளவுகளை ஏற்படுத்துகின்ற எந்த அருளுரையும் அல்லது இவற்றையெல்லாம் சொல்லி நாம் மிக சிறப்புக்குரியவர்கள், பிறரெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிற எந்த பிரசங்கமும் கடவுளுக்கு எதிரானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் பிரிவில் தவறான போதனைகளை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். தவறான போதனைகளுக்குள்ளாக நீங்கள் உடன்பட்டு விடாதீர்கள். இந்த தவறான போதனைகள் பல நேரங்களில் மக்களை இணக்கமாக வாழ பயிற்றுவிப்பதை தவிர்த்து நோய் போல மக்கள் ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்வதில் தடையாய் இருக்கின்றன என்பதை மிக சிறப்பாக சொல்லுகிறார். குறிப்பாக 2 தீமோத்தேயு 2:17 வாக்கியத்தை பார்க்கும் பொழுது, அவர்களது போதனை, யாரது போதனை என்றால் தவறான போதனைகளை கற்பிக்கிறவர்கள், தங்களை உயர்வாகவும் பிறரை தாழ்வாகவும் எண்ணுகின்ற எண்ணத்தை மக்கள் மனதிலே வேரூன்ற செய்கிறவர்கள். இப்படி புரட்டு போதனைகள் சதை அழுகல் நோய் போன்று, அதுதான் நம்ம கேன்சர்னு சொல்றோம், சதை அழுகல் நோய் போன்று அரித்து தின்றுவிடும். இமனேயும் பிலேத்தும் இத்தகையாராவர். ஆகவே அப்படிப்பட்டவர்களுடைய போதனைகளுக்கு நீங்கள் உடன்பட வேண்டாம். ஒருவருடைய வீட்டில் மிக உயர்ந்த கலன்களும் உண்டு, மிக உயர்வு குறைவான கலன்களும் உண்டு. அதாவது மண்பாண்டங்களும் உண்டு, வெள்ளி பாத்திரங்களும் உண்டு. இவற்றை நீங்கள் தன்மையின் அடிப்படையில் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அனைவருமே கடவுளின் பார்வைக்கு உயர்ந்த பாத்திரங்கள். நீங்கள் மண்பாண்டங்களாயிருந்தாலும் அல்லது வெள்ளி பாண்டங்களாயிருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தை அன்பு, அமைதி, நீதி, நம்பிக்கை போன்ற
சிறப்பான சமூக இணக்க பண்புகளோடு நிரப்பினால்தான் நீங்கள் கடவுளின் பார்வைக்கு உயர்ந்த பாண்டங்களாய் மதிக்கப்படுவீர்கள். அல்லது நீங்களே தீர்மானிக்கிற அளவுக்கு இது மண்பாண்டம், இது சிறந்தது இல்லை, இது வெள்ளிப்பாண்டம், இது மிக உயர்வானது என்று எண்ணுகிற அளவில் கடவுள் உங்களை தீர்மானிக்க மாட்டார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், உங்கள் பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது உங்கள் ஆற்றலின் அடிப்படையிலோ அல்ல, மாறாக உங்கள் உள்ளத்தின் வெளிப்பாடுகளை வைத்து கடவுள் உங்களை எப்படிப்பட்ட பாண்டம் என்று தீர்மானிக்கிறார். என்ன அது என்றால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் நீதியோடும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் அன்பு கொண்டும் இணக்கமாக வாழுங்கள். ஆண்டவரின் பணியாளர்கள் ஒருபோதும் சண்டையிட மாட்டார்கள், வீணான வார்த்தைகளை அலம்ப மாட்டார்கள். மிக சிறப்பாக 24ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவருடனும் கனிவு காட்டுபவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்கிறவர்களாகவும் மாற்று கருத்துடையவருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். இந்த தன்மைகள் தான் நம்மை சமூகத்தோடு இணக்கமாக வாழ உதவி செய்யும். மாற்று கருத்துடையவர்களை நாம் பொறுமையோடு அணுக வேண்டும். தீயவர்களுக்கு எதிராக தீமை செய்யக்கூடாது. தீமைகளை பொறுத்து கொள்ளும் எண்ணம் வேண்டும். தேவையற்ற வீணான விவாதங்களை நம்முடைய சொற்களால் ஏற்படுத்தக்கூடாது. இவையெல்லாம் ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவை சிதைக்கும். மாறாக இவற்றையெல்லாம் விடுத்து நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி இவற்றை நீங்கள் தரித்து கொண்டால் கடவுளின் பார்வைக்கு நீங்கள் உயர்ந்த பாண்டங்களாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லி முடிக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய மிக சிறந்த மிக நீண்ட அருளுரையாகிய மலைப்பொழிவிலே 5ஆம் பிரிவிலே 38 தொடங்கி 48 வரை உள்ள வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் பகைமையை உண்டாக்குகின்ற கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற சட்டத்தையும், உன்னை பகைப்பவர்களை நீ பகைப்பாய், உனக்கு அடுத்திருப்பனுக்கு நீ அன்பு கூறு, உன்னுடைய பகைவனுக்கு நீ பகையை செலுத்து என்று சொல்லுகின்ற சட்டங்களையும் வெறுத்து, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் இருந்தால் மறுகன்னத்தை காட்டு என்றும், ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் போட சொன்னால் இன்னும் கூடுதலாக ஓடுங்கள் என்றும், ஒருவன் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தால் நீங்கள் அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் அன்பு பாராட்டுங்கள் என்றும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றும், ஒரு மாறுபட்ட மனிதர்களால் இயல்பாக செய்ய முடியாத காரியங்களை மிக சிறப்பான காரியங்களாக இங்கு இயேசு சொல்லி வருவதை பார்க்கலாம். பழிவாங்கும் எண்ணத்தை நிறுத்துங்கள், பகைவரிடம் கூட அன்பு காட்ட முயற்சி செய்யுங்கள். இந்த சிந்தனைகள் தான் இந்த உலகத்தில் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக நம்மை வாழ அழைக்கும். மாறாக பழிவாங்கும் எண்ணமோ, பகைமைக்கு பதிலாய் பகைமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமோ சமூக இணக்கத்தோடு நம்மை வாழ வழிவகுக்காது. அது மேலும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் ஒழிய உறவுகளை உறுதிப்படுத்தாது. அனைவரையும் சமமாய் மதிக்கின்ற பண்பும், அன்பு, நீதி, நம்பிக்கை போன்ற சிறப்பு பண்புகளை உள்ளடக்கிய நல்ல பாத்திரமாய் விளங்குகின்ற தன்மையும் நமக்கு தேவை என்பதை உணர வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகில் கடவுள் விரும்பாத எத்தகைய அருவருக்கு தகுந்த சூழலும் கடவுளுக்கு எதிரானவை என்பதை உணர்ந்து அதை நாம் விட்டு விலகவும்,
அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக தொடர்ந்து நாம் கடவுளிடத்தில் மன்றாடவும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய மன்றாட்டு தேவை என்னவென்றால், இப்படி சமூக இணக்கத்தோடு வாழ வேண்டிய இந்திய சூழல் சாதிய வன்மத்தாலும் சமய வன்மத்தாலும் பல்வேறு கொடுமை தடைகளாலும் பிளவுண்டு போவதை கண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடவும். அப்படிப்பட்ட சாதிய வன்மமுடையவர்கள், சமய வன்மத்தை பரப்புகிறவர்கள் மனம் மாற கடவுள் அருள் செய்வாராக. ஆமென்.